ஒரு வீடியோல நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றப்ப வந்துச்சு. அதுல அவங்க என்ன சொல்றாங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக தன் சுயநினைவுடன் மகிழ்ச்சியுடன் எழுதிய கடிதத்தின் வீடியோ காட்சிகள் தான் இது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் ஒப்புதலுடன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக அவர் கூறியிருந்தார். ஆனால் அவர் கடிதத்தை எழுதவில்லை என்ற தகவல் பரவி வருவது உண்மைக்கு புறம்பானது, மாறானது என்பதை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவை அனைத்தையும் மறைத்துவிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் தவறான தகவல்களை தெரிவித்து வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை யாருடனும் பேரம் பேச வேண்டிய தேவையில்லை என்பதை பொதுமக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன திமிரு பாருங்க, எவ்வளவு வன்மம் பாருங்க. ஒரு அப்படியே அது ஒரிஜினல் வீடியோ இருந்தா அதை வெளியிட வேண்டியதானே. அந்த லெட்டர் இப்ப திரு காமராஜ் அவர்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க. அது ஒரிஜினல் கடிதம் எங்க? கவர்னர்கிட்ட கேட்டப்ப எதுக்கு ஓடி போயிட்டீங்க? அதாவது திரு விஜயன் கம்பெனி அங்க போய் கொடுத்ததுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6வது அனெக்சர் ஒன் எம்எல்ஏ ரெஃபரன்ஸ் அனெக்சர் ஜீன் வந்ததும் நான் அதை டிவியில பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. ஏன்னா அப்பதான் என்னுடைய உதவியாளர் போய் ஈவினிங் அவர்கிட்ட நான் இன்னொரு கடிதம் வாங்கியிருந்தவங்களுக்கு கவர்னர்கிட்ட காமிச்சேன் அந்த கடிதத்தை. அதெல்லாம் நான் இந்த பக்கம் பொதுச் செயலாளர் நானும் இந்த பக்கம் எம்எல்ஏவும் கையெழுத்து போட்டு திரு இபிஎஸ் அவர்கள் அவங்க உரிமை கோருகின்ற வாய்ப்பு இருந்தா அந்த நேரத்தில் அதுக்கு உதவிகரமாக இருக்குமே என்பதற்காக அந்த லெட்டரை போய் நான் வாங்கிட்டு சொன்னேன். நான் அந்த லெட்டர் எடுத்து தான் கவர்னர்கிட்ட போய் கொடுத்தேன். இப்ப இவங்க சொல்ற மாதிரி அந்த கடிதம் கொடுத்திருக்காங்கல்ல, ஜெராக்ஸ் காப்பி, அதோட ஒரிஜினல் காமிக்கணும்ல. அவர் சுயநிலையோடு மகிழ்ச்சியாக என்னென்னமோ எழுதியிருக்காருன்னு சொல்றாங்கல்ல, அந்த வீடியோ காட்சி தான் சொல்றாங்கல்ல. அந்த வீடியோவை யார் எடுத்தது? விஜய் எடுத்தாரா? இல்ல அது கூடவே இருக்கார அந்த என்னது பாண்டிச்சேரி ஆனந்த் எடுத்தாரா? இல்ல ஆதவ அர்ஜுனன் எடுத்தாரா? இல்ல எங்க அண்ணன் செங்கோட்டை எடுத்தாரா? இல்ல வெங்கட்ராமன் ஆடிட்டர் எடுத்தாரா? இல்ல நம்ம உசிலப்பட்டி சிடிஆர் நிர்மல்குமார் எடுத்தாரா? சொல்லணும்ல. அது ஏதோ பேக்ல இருந்து யார் எடுத்தீங்க? அந்த வீடியோ எடுத்துக்கொண்டா கொடுங்க பாப்பா. ஏதோ ஒன்று இப்படி நிமிஷம் அதை ஃபுல் வீடியோ கொடுங்க. எங்க எடுத்தீங்க? எங்க கார்ல உட்கார்ந்து இவர் கையெழுத்து போட்டாரு? விஜய் வீட்லயா இல்ல ரோட்லயா? உங்களுக்கு ஆதரவு என்னது சுயநினைவோட மகிழ்ச்சியுடன் கடிதம் எழுதியிருக்காருன்னா நீங்க அழைச்சிட்டு போய் கவர்னர்கிட்ட காமிச்சிக்கலாம். அவர் ஒரே எம்எல்ஏ எங்களுக்கு, அவரை உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார் முழு முறைதான். என்னன்னா விஜய் கட்சி ஆதரவோடு தானே மன்னார்குடியில் நாங்கள் ஜெயிச்சோம் பாருங்க. அதனால அவருக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. அவர் மாதிரி 6 மணிக்கு கொடுத்ததா சொல்றாங்க. அப்பதான் போய் உதவியாளர்கிட்ட கவர்னருக்கு தேவைப்படுமே நாங்கள் ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்தோம். அந்த கடிதம் காப்பி இருக்காச்சுன்னா நேற்று நான் காமிச்சேன் உங்கள்கிட்ட. இந்த கடிதம் இதோட காப்பி கவர்னர்கிட்ட கொடுத்தேன். இது கூட தவறுதான். நான் போய் கிளைம் வைக்கிறதுக்கு அவர் இபிஎஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்க போல. இதுல பாருங்க என்னுடைய கையெழுத்து, இது அவருடைய கையெழுத்து. இதான கன்சென்ட். என்னுடைய லெட்டர் பேடு பார்ட்டி லெட்டர் பேர்ல கொடுத்தோம். அது யாரோ ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒன்னு இருக்கு, அது பார்த்தா அதுல என்ன இருக்குன்னு தெரியல. கவர்னர்கிட்ட நாங்க அந்த காப்பி கேட்கல. அப்படியே இருந்தாலும் இவர் எம்எல்ஏ என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேட் அடிக்காம இருக்கலாம். ஒரு மாவட்ட செயலாளர் 10 வருஷமா கட்சியோட மாவட்ட செயலாளர், கட்சியோட மாவட்ட செயலாளர் லெட்டர் பேட் இருக்கும். ஒண்ணுமே இல்லாம இன்னொன்னு எல்லாத்தையும் மீறி என்னுடைய ஒப்புதலுடன் கொடுக்கிறாருன்னா அதுக்கு என்ன அத்தாச்சு? என்ன மறட்டு பாக்குறாங்க, பயமுத்தி பாக்குறாங்க. அதாவது உங்க ஒப்புதலோட கொடுத்தாருன்னு சொன்னா நான் பயப்படுவேன், எங்க கூட்டணிக்குள்ளார குழப்பத்தை உருவாக்கலாம். ஏன்னா இவரே அதற்கு முதல் நாள் என்ன சந்திச்சுட்டு பாண்டிச்சேரியில நம்ம ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு 2-3 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னதுனாலதான் நேற்று எனக்கு தோணுச்சு, ஒருவேளை இந்த தூய சக்தி தமிழ்நாட்டை காக்க வந்த காப்பாளருக்கு வாய்ப்பு கிடைக்காம போனா டிஎம்கே நாங்க ஆதரவு கோர போறது இல்லை, அதனால அவங்க எதிர்கட்சியாக இருக்க போறோம்னா எங்க ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு வரலாம்
அதனால இவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிடுவோமேன்னு சொல்லி நான் எங்க ராஜசுதர்பாடு பேசி அவர் லெட்டர் ட்ராப் பண்ணி நேத்து ஈவினிங் போய் ஜனா வாங்கிட்டு வந்தார். அப்ப கூட இவர் என்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் கூட நான் ஊருக்கு போயிட்டு வர்றேன் சொன்னார். போயிட்டு வாங்கன்ட்டேன். ஒரு 7:30 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கவர்னர்ல இருந்து அந்த லெட்டர் ரிலீஸ் ஆனதும் நான் எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிட்டு. இவருக்கு ட்ரை பண்ண இவர் நம்பர் கிடைக்கல. நான் உடனே ஏடிசி கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் கேட்டு நாங்க கையெழுத்து போட்டது இந்த லெட்டர் ஒட்டி தான் கரெக்டா அப்படின்னு. இப்ப இந்த லெட்டர் நான் கையெழுத்து வாங்கியிருக்கேன், எடுத்துக்கொண்ட காமிக்கிறேன். அவங்களுக்கு மகிழ்ச்சியோட சுயநலனோட ஒரு கடிதம் எழுதியிருந்தா அந்த ஒரிஜினலை காமிக்கணும்ல. தாவேக்கா சார்பா அதை விடுறாங்கல்ல, யாரை ஏமாத்துறாங்க? அந்த அறிவுஜீவிகள் அவங்கள சேர்ந்து ஒரு அறிவுஜீவி கூட்டம் இருக்கு, அதை வேணா ஏமாத்தலாம். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. பதில் சொல்லி ஆகணும். 2 மாநிலத்தில் நடந்திருக்கு. அவங்க பாண்டிச்சேரியில் கையெழுத்து வாங்கினதா சொல்றாங்க, இல்ல எங்க கையெழுத்து வாங்கினதுங்கிறத காமிக்கணும். கார்ல வந்து வாங்கினாங்கிறாங்க. எந்த காரு, என்ன, அந்த கார்ல வாங்கினாங்கன்னா கூட யார் இருந்தது, இன்னொன்னு அந்த கடிதம் எங்க, அவங்க வாங்கியிருந்தா அவங்க தானே எடுத்து போயிருப்பாங்க. அப்பனா என்ன அவங்க ஒத்துக்கிறாங்க? எங்க அப்பா குதிரைக்குள்ளார் இல்லைன்னு சொல்ற மாதிரி பேரம் பேசியிருக்காங்க. அவர் என்ன விஜய் வந்து எங்களுக்கு மாமனா மச்சானா, இல்ல நாங்க எங்கள்கிட்ட வந்து ஜஸ்ட் லைக் தட் இவருக்கு என்ன காமராஜ் வந்து விஜய்க்கு பழக்கமா? அப்படியே ஆதரவு கொடுத்தா நேரம் போயிடலாம். அவர் கூடவே என்ன பிரதர் நான் சொல்றது, போயிடலாம்ல. எல்லாம் அந்த லெட்டர் கொடுக்கலாம்ல, கவர்னர் ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்துட்டு உடையாந்துட்டீங்களே. காப்பி ஆஃப் த லெட்டர் கொடுத்தது அவர் ஒரிஜினல் எங்கன்னு கேட்டதும் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க வெரிஃபை பண்றதுக்கு கவர்னருடைய செக்ரட்டரியாங்க அங்கேருந்து பேசுறது இவர் ரொம்ப ஷாக் ஆகி தான் இவர் கிளம்பி வந்திருக்காரு. நல்ல வேலை எங்க வக்கீலுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கவர்னர் மாளிகையில கேட்டாங்க, நான் அது மாதிரி கையெழுத்தே போடலப்பா, நான் அண்ணன் கேட்ட லெட்டர் தானே போட்டேன், இது என்னன்னு சரி நம்ம வாங்க போன்னு சொன்னோம். நாங்க இருக்கிறப்பதான் கவர்னர் மாளிகையில தான் சொன்னாங்க, எங்க எம்எல்ஏ எல்லாம் கான்டாக்ட் பண்ண முடியும்னு சொன்னப்ப இல்ல நாங்க எங்கேயாவது லேண்ட்லைன்ல பேசணும், அவர் வந்துட்டு இருக்காரு, சரி வரட்டும்னு சொல்லிட்டு நான் கவர்னரை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில உங்களை வந்து பையனை கொஞ்சம் ஐம் நாட் வெல், அதனால நான் வந்துட்டேன். திரும்பவும் இவர் வந்து பேட்டி கொடுத்தப்ப இவர் கவர்னரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவர் கடிதம்லாம் எழுதி கொடுக்குறப்ப எனக்கு கார்த்திகேயனும் மற்ற நிர்வாகிகளும் எனக்கு பேசும்போது நான் மறுபடியும் நானும் கிளம்பி போனேன். போயிட்டு இவரையும் பார்த்துட்டு கவர்னரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நைட்டு மிட் நைட்ல இதே மாதிரி ஒரு வீடியோ விடுறாங்களே, அதுல வேற வந்து எவ்வளவு குதர்க்கமா விஷமமா செய்யற இவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், எவ்வளவு தைரியமா என்னுடைய கன்சென்ட்டோட ஒப்புதலோட தான் அவர் கடிதம் கொடுத்திருக்காருன்னா அதுக்கு அத்தாட்சி வேணும்ல. இதெல்லாம் இப்ப கொடுக்கலன்னு சும்மா விட முடியாதுல்ல. நீங்க பெரிய ஹீரோவா இருக்கலாங்க, 108 சீட்ல ஜெயிச்சிருக்கலாங்க, அது உங்களோட. நாங்கெல்லாம் 30 வருஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார்கள். பல கவர்மெண்ட், பல சீஃப் மினிஸ்டர், எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ ரைடுகள், எத்தனையோ என்கொயரி எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. உங்களை மாதிரிலாம் ஓடி ஒளிஞ்ச மாதிரிலாம் ஒளிகிற ஆளுகள் கிடையாது. நீங்க முதலமைச்சரா ஆகுங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்க வாங்கி ஊழல ஒழிக்க போறீங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கே போர்ஜரி வேலை பண்றீங்க. உங்களுடைய கொள்கை தலைவரா அண்ணல் அம்பேத்கரை சொல்றீங்க. அவர் உருவாக்கிய அரசியல் சட்டமைப்பை நீங்க காலில் போட்டு மிதிக்கிறீங்க. அதாவது நம்ம ஊர்ல சொல்ல வேலைக்கு போறதுக்கு போர்ஜரி ரெக்கார்டு கொடுத்துட்டு போயிட்டான், வேலைக்கு போனா எவ்வளவு மோசமா இருப்பான், அதே மாதிரி தானே இருக்கு உங்க இது. இல்ல அவர் சொல்லிட்டாரு, நான் அது மாதிரி ஒரு வீடியோவே எடுக்கப்படல, அது மேபி அது ஒரிஜினல் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் தானே காமராஜா ஏன்னு தெரியும் நம்மளுக்கு. இல்லையா அந்த அந்த வீடியோவே உண்மைத்தன்மையே நம்மளுக்கு தெரியலையே. அதான் அவங்க தான் வந்து ஒரிஜினல் கொடுக்கணும், கவர்னர்கிட்ட கொடுக்கணும், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி கேட்பாங்க இப்ப கொடுக்கணும். அது ஒரிஜினலா இருந்தா தெரிய வரும். இன்னொன்னு, கார்ல உட்கார்ந்து போடுறவரு என்னோட ஒப்புதலோட தான் போடுவாரா? எனக்கு ஒப்புதல் கொடுத்து இந்த லெட்டர் கொடுத்திருக்காரு, இன்னொரு லெட்டர் மாத்தி கொடுத்தா அதை வந்து எப்படி அவர் கொடுக்க முடியும்? நான் கேட்டு வாங்குறது இந்த லெட்டர். அது எப்படி how will you say that it is with my consent? அவர் கொடுக்கிறது வந்து அவங்க சொல்றபடி தனிச்சையா தானே கொடுத்திருப்பாரு. என்னோட கன்சென்ட்ல எப்படி இந்த லெட்டர் கொடுத்திருக்காருமா? வாட் இஸ் யுவர் டவுட்? ஆனா அவர் வந்து எதுக்கு உங்க கன்சென்ட் இல்லாம அந்த வீடியோல how come you told that without your consent how can he give you are claiming அது வந்து forgery இல்ல. அப்ப
அப்போ உங்க கன்சென்ட் இல்லாம எப்படி அந்த வீடியோல சைன் போட்டாங்க? இல்லம்மா, அந்த வீடியோவே ஃபோர்ஜரிங்க. அந்த வீடியோவே ஏஐல என்னென்னமோ பண்றாங்களே, அது வீடியோவே ஒரிஜினலான தேவை இல்லைன்றாரு. இவர் கவர்னர்கிட்ட வந்து எழுதி கொடுத்த லெட்டருங்க, கவர்னர் கொடுத்த காப்பி நேற்று உங்களுக்கு பிரஸ்ல கொடுத்தேன். இவரா போய் நான் போறதுக்கு முன்னாடியே கவர்னர் ஆபீஸ்ல லாயர்லாம் இருந்ததுனால லெட்டரை டிராப் பண்ணி நேற்று அவரே கொடுத்துட்டாரு. நேற்று படிச்சேன். I am the elected MLA candidate from the Mannargudi Legislative Assembly constituency and I have been duly elected as MLA on the ticket of Amma Makkal Munneta Kalagam. It has been brought to my notice that a letter is being circulated in the WhatsApp alleging that I have given unconditional support to TVK for formation of the government in the state of Tamil Nadu. However, sister, however, I have not conferred any such support and the said letter is being circulated without my knowledge. My party General Secretary T.T. Vijayaran and I had already extended our support in our party's letterhead supporting Mr. Edappadi K. Pallanichami to form the new government today. Government that is on today, that is 8/5/2026. Yesterday, he is mentioning the letter when we have given. Therefore, Your Excellency may kindly note that my support was extended only through the letter submitted before His Excellency by through T.T. Vijayaran and I still stand by the same. The governor எழுதி கொடுத்த லெட்டர். இதே மாதிரி பார்த்து பண்ணிருக்கலாம், போட்டோவை பார்த்து பண்ணிருக்கலாம். பச்சை கயிறு ஒரு நாளா கட்டிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணலாமா? இல்ல சார், நீங்க சொல்றதே எடுத்துக்கோ. அப்பனா அந்த ஒரிஜினல் லெட்டர் எங்க சார்? அப்பனா என்ன பேசிஸ்ல காமராஜ் போய் கையெழுத்து போறாரு? சின்ன பிள்ளையா? விஜய் பார்த்து சினிமாவில் கை தட்டிட்டு போய் கையெழுத்து போறதுக்கு? விஜய் கேண்டிடேட்டை எதிர்த்து அங்க நாங்க கடினமா உழைக்க வெற்றி பெற செய்திருக்கோம். அவர் போய் எங்க கன்சென்ட்டே இல்ல, எனக்கு இந்த லெட்டர் 6 மணிக்கு போட்டு அதை போய் அடுத்தது போட்டு போறாருன்னா அவர் என்கிட்ட மாட்டுவார்ல. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆமா ஆமா இல்லையே, அது வந்து இல்ல. நான் வந்து லெட்டர் நான் கையெழுத்து போடல, நான் நேரம் இங்கதான் வந்துட்டு இருக்கேன். நான் எதை வச்சு சொன்னேன், இதே மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒன்னு அது போர்ஜரியா இருக்கும் அல்லது ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். நீங்க அவங்க சொல்றதை எடுத்துட்டு பேசுறீங்களா? அந்த கையில அந்த கட்ட கயிறு இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் அவர் போட்டோ இவ்வளவு நாள் கட்டிட்டு இருக்காரு, அதை வச்சு மாதிரி பண்ணலாம் வீடியோ. இன்னொன்னு, அந்த லெட்டர் உண்மைன்னா அந்த லெட்டரை வந்து அவங்க கொடுக்கலாம் கவர்னர்கிட்ட. இன்னொன்னு, அப்படியே இருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாதத்துக்கு உண்மைன்னா என்ன பேரம் நடந்திருக்கு, அதான் ஹார்ஸ் ட்ரேடிங் சொல்றேன். ஏதோ பேரத்துல தானே கேட்டிருக்கணும். இல்ல அது விடுங்க, இல்ல அதுலயும் சேர்க்கணும், அது லெட்டர்லயும் சேர்க்கணும். அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதை லெட்டர் கொடுத்தாரேன்னு அது விஜய் பப்ளிஷ் பண்ணதுல இவங்களும் அதை உண்மைன்னு நினைச்சிட்டு கேட்கறாங்க. அதை ஒரிஜினல் காப்பியை சொன்னீங்களா பிரதர், அதை வாங்கி கொடுங்க. இவர் கொடுத்த ஒரிஜினல் லெட்டர் அவங்கள்ட்ட தானே இருக்கணும். இவர் கொடுத்த லெட்டர் என் கன்சென்டோட கொடுத்ததா சொல்றாருல, அந்த கன்சென்ட்டுக்கு ப்ரூஃப் வேணும். அடுத்தது, என்ன பேசிஸ்ல கொடுத்திருப்பாரு? இவருக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் ஒண்ணு இவருக்கு அத்தை பையனோ மாம பையனோ கிடையாது. எங்களுக்கு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. விஜய் நேரடியாக கூட இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டாரு. அவருக்கு திடீர்னு போய் எனக்கு 5:30 மணிக்கு இந்த லெட்டரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் அந்த லெட்டரை கொடுக்க வேண்டிய அவசியம்னா, இவரே ஆன் ஹிஸ் ஓன் இவருக்கு போன் பண்ணிட்டு அந்த கவர்னர் மாளிகையில இருந்து பேசினதும் அவருக்கு போன் பண்ணி அவங்க தான் 2 பேரும் வந்திருக்காங்க. அது ஒண்ணுமே பேசப்படலன்னு சொல்றேன். அப்புறம் நீங்க தானே அந்த லெட்டரை கொண்டு கொடுத்தீங்க. விஜய் கொடுத்த லெட்டர் இல்ல சார். தம்பி அந்த லெட்டர் கொடுத்திருக்கீங்கல்ல, இவருடைய லெட்டர், இவர் சப்போர்ட் லெட்டர், அது என்ன? ரொம்ப டெக்னிக்கலா கேக்குது. இல்லப்பா இல்ல எங்க லெட்டரை அங்க கொடுத்திருக்காங்களே, ஒரு போர்ஜரியா ஒரு ஜெராக்ஸ் காப்பி அது கொடுத்திருக்காங்கன்னா அப்புறம் இவர்கிட்ட பேசிக்கலாம். சிங்கிள் எம்எல்ஏ லெட்டர் கொடுத்துட்டோம்னா பயந்துருவாரு, நம்ம அவரை பேசி ஈஸி நம்ம பக்கம் ஓட்டு போட வச்சிடலாம்னு நினைச்சிருக்கோம். விஜய் தான் இருந்திருப்பாரு, வேற யாரு? அப்புறம் யார்? அவங்க தாத்தாவா இருப்பாரு? விஜய் தான். ஏன் தம்பி நீங்க விட்டுட்டு எங்கே போய் கேள்வி கேட்கறீங்களா? கவர்னர்கிட்ட கொடுத்த இதை பாத்தீங்களா? அதுல ஏஎம்எம்கே உடைய எம்எல்ஏ உடைய லெட்டர், ஒரு எம்எல்ஏ சப்போர்ட் லெட்டர் இருக்குங்கிறாங்கல்ல.
பேசினாங்களா குதிரை பேரம் நடந்ததா அப்படின்னு கேட்கிறேன். குதிரை பேரம் பண்றதுக்கு தான் ஒரு ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்திருக்காங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி இவர் லெட்டர் கொடுத்திருந்தா ஏதோ பேரம் பேசிருப்பாங்களா அவர்கிட்ட? அப்பனா நீங்க பேரம் பேசுறியா இல்லையா? குதிரை பேரம் நடக்கும், அதனால எல்லாரும் சப்போர்ட்டை கொண்டாந்து கொடுன்னு கவர்னர் சொல்றது ரைட்டா தப்பா? நீங்க எல்லாம் ஊடகத்தில் உட்காந்துட்டு அவர்கிட்ட 108 இருக்கு, நீங்க இங்கே அவங்கள்ட்ட ஆளை மார்ச் பண்ணணும். இனிமே இதே மாதிரி நபர்கள்ட்ட ஆளைய கொண்டாந்து காமின்னு தான் சொல்லணும். இப்ப நம்ம புகார் அளிச்சிருக்கோம் சார் காவல் நிலையத்தில். ஆனா இவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. வீடியோவும் லெட்டரும் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க, நீங்க தான் குற்றச்சாட்டு சொல்றீங்க. இல்ல வீடியோவும் லெட்டரும் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சார் ஸ்ப்ரெட் இல்ல சார், இவர்கிட்ட கவர்னர்கிட்டே கொடுத்திருக்காங்க சார். அதான் அனுப்பிச்சு சார், கவர்னர்கிட்ட கொடுத்திருக்கோம். அது இதை கொடுத்திருக்கோம், நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். கவர்னர் அதில் வீடியோ நைட்டு 2 மணிக்கு தானே சார் வந்துச்சு. அதுதான் இனிமேதான் அதை என்ன அவங்க தான் கேட்கிறேன், உங்க மூலம் கேட்கிறேன். திரு விஜய் அவர்களையும் தாவைக்கால இருந்து போட்டிருக்காங்களே அந்த ஒரிஜினல் லெட்டரை கொடுங்க, அந்த வீடியோ கவர்னர்கிட்ட கொண்டாந்து கொடுங்க. அவர் என்ன அடிப்படையில் நீங்க அவரை சந்திச்சீங்க, எங்க சந்திச்சீங்க, எந்த கார்ல, எந்த ஊர்ல, எங்க அதை எடுத்தீங்க? அப்படி அவர் உங்க கூட வரதா இருந்தா அழைச்சிட்டு போயிருக்கலாமே. ஒரே எம்எல்ஏ தானே, அவரு விருப்பப்பட்டிருந்தா அவங்களோட போயிருக்கலாமே. கட்சி தாவல் தடை சட்டம் வராது. எதனால அதை மிஸ் பண்ணிட்டு போனீங்க, அவரை விட்டு போனீங்க, என்ன காரணம்? நான் கேட்கிற கேள்வியெல்லாம் சரிதான தம்பி? அதுல நீங்க வீடியோ எடுக்கிறீங்க, கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போறீங்க, சுயநினைவோட மகிழ்ச்சியா போடுறாரு, எதுக்கு அவரை விட்டு போறீங்க? அழைச்சிட்டே போயிருக்கலாமே. சார் இப்ப நம்ம புகார் கொடுத்தது மூலம் ஆளுநரோட கவனத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்கோம் சார். அதாவது ஒரு குதிரை பேரம் மாதிரியான சூழல் இங்க நடக்குது. இதை அடிப்படையா வச்சு கவர்னர் இப்ப உதாரணத்துக்கு ஒரு 2 பேரோட ஆதரவோட விஜய் புதுசா கவர்னர் மாளிகைக்கு போகல, இல்ல சார் இங்க குதிரை பேரம் நடக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு, அதனால இப்போதைக்கு நான் எந்த முடிவு எடுக்க முடியாது, அதை பற்றி விசாரித்த பிறகுதான் நான் முடிவு எடுக்க முடியும்னு திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நீங்க கவர்னருடைய ரெஸ்கிரிட்டரி பவர், அதெல்லாம் போய் நான் வாய்ப்பு இருக்காலாம் நான் பதில் சொல்லிட்டு கூடாது. இல்ல அதை மனசுல வச்சுதான் டிடிவி தினகரன் அவர்கள் புகார் கொடுத்திருக்காரு. இதுக்கு பின்னணியில பாஜக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தாவேக்கால சொல்றாங்க. அப்பனா விஜய் அந்த லெட்டர் காமராஜோட பேர்ல ஒரு லெட்டர் இருக்குன்னு கொடுத்துருக்காரு, ஜெராக்ஸ் காப்பி, அதோட ஒரிஜினல் கொண்டு கொடுக்கலாமே பிரதர். என்ன சார் எங்க தென்னை மரத்தில் நீங்க நேற்று மழை பெஞ்சது கூட பாஜக போல இருக்க. தம்பி 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 நீங்க கேக்குறீங்க, நான் திருப்பி உங்களை கேக்குறேன். இது விஜய் கொடுத்த லெட்டர். அவர் நேற்று போய் நைட்டு ஜீன்ஸ் பேண்ட்ல போய் கொடுத்தாரு பக்கத்துல அவங்க தோழர்களோட. அந்த லெட்டர்ல ஏஎம்எம்கே 1 எம்எல்ஏ ரெஃபரன்ஸ் அனெக்சர் ஜீன் இருக்கு, தெரியல, அதை பாத்தீங்களா? அப்புறம் அந்த லெட்டர் யார் பிஜேபி சொல்லி கொடுத்தாரு அவரு? இல்ல சார், இந்த லெட்டரை கொடுத்தோம் சார், எம்எல்ஏ அனுப்பிட்டு அவர் அழைச்சிட்டு போயிருக்க வேண்டியதானே. அந்த ஒரிஜினல் லெட்டர் எங்க? இது ரொம்ப இந்த கேள்வி விஜயை விட விபரீதமா இருக்கு உங்க கேள்வி. அந்த விபரீத சக்தியை விட மோசமா இருக்கு உங்க கேள்வி. சார் 25 சார் 40 இயர்ஸ் சார், 87ல இருந்து சார். விஜய் ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டுக்கு அது பேரழிவை ஏற்படுத்துங்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஆட்சி அமைப்பதற்கு இத்தனை ஃபோர்ஜரி வேலை பண்றீங்க, இத்தனை 420 வேலை பண்றீங்க. ஆட்சி அமைச்சா ஆட்சி அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடியே இவர திமுறா, இவர அகங்காரமா, ஆணவமா, ஒரு ஒத்த எம்எல்ஏ தானே அவர் கடிதம் வாங்கி விடலாங்கிற தைரியத்துல ஃபோர்ஜரி லெட்டர் கொடுக்குறீங்க. இந்த நான் முன்ன சொன்னேன், பாவப்பட்ட பெண்கள் உடை மாற்றப்பையோ புளியலறையில் இருக்கிறப்ப வீடியோ எடுத்து மிரட்டுவதுகள் போல இவரை மிரட்டி இவரை வாங்கிக்கலாம் கடிதம்னு சொல்லி ஒரு லெட்டரை காப்பியை கொடுக்குறீங்க. துணிச்சா இருந்தா அந்த ஒரிஜினல் நீங்க கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கணும். ஜெராக்ஸ் காப்பி என்ன சிஸ்டர் நான் சொல்றது கரெக்டா? ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குறீங்க, அவங்க ஒரிஜினல் கேட்டதும் தர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்க அந்த ஒரிஜினல் ஜெராக்ஸை வச்சு பேசுறாங்க, இவர் நம்பரை எடுத்து இவர்கிட்ட பேசுறாங்க. இவர் நான் ஒன்னும் லெட்டரே கொடுக்கலன்னு சொல்லி இம்மிடியேட்டா இவருக்கு அடிக்கிறாரு. அவருக்கு ஒரு பானிக் ஆயிட்டாரு, என்ன இது மாதிரிலாம் வருதுன்ட்டு. மன்னார்குடி போக வேண்டியவர் பாண்டிச்சேரியில இருந்து மெட்ராஸ் வந்துட்டார். அந்த நேரத்தில் நான் 2 முறை ட்ரை பண்ண போய் நான் வாட்ஸ்அப் போன்ல பேசுவேன். அவர் ஒரு சின்ன போன் வச்சிருந்தாரு தான், கையில வச்சிருந்திருக்காரு. அந்த போனு கார்ல சீட்டு கீழே விழுந்துட்டா, எடுக்கலன்னாரு. எனக்கு இவர் பண்ணி தான் தெரியும் அவர் 2 பேரும் ஒன்னா டிராவல் வர்றாங்கன்னு. இவர் போன் பண்ணி தான் தெரியும் கவர்னர் மலைக்கு வர்றாங்க.
சார் ஆளுநர்கிட்ட சொல்லிட்டேன், இதை மாதிரி தவறு நடந்திருக்கு. எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒரு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்ததா போர்ஜரியா லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு எங்க அப்ப நான் ஃபர்ஸ்ட் போய் சொன்னப்ப எங்க எம்எல்ஏனால கான்டாக்ட் பண்ண முடியல, ஒன்னு கடத்தப்பட்டிருக்கலாம். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், இல்ல ஏதாவது குதிரை பேரம் நடந்திருக்கும், இல்ல போர்ஜரி லெட்டரா இருக்கும், அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். திருப்பி வந்ததை இவர் லெட்டரோட போய் கொடுத்துட்டு அவர் இதெல்லாம் பார்த்துட்டு லெட்டரை பார்த்துட்டு எங்கள்கிட்ட வாங்கிட்டு நான் சீரியஸா அதை நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அமைச்சரே எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு, நாவேகாவால அவரை மிரட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஜெயிச்சா அதுக்காக 50 கை 60 கால் முடிச்சிருமா? என்ன சின்ன பிள்ளை மாதிரி என்ன பண்றது? இது மாதிரி லெட்டர் கொடுத்துட்டேன்னு அந்த லெட்டரை நான் கொடுத்துட்டேன்னு இப்ப நேற்று கொடுத்தாங்கல்ல, அலறிட்டு ஓடுறல நாங்க. அவர் மாட்டிருந்தா அவரை பிடிச்சுதான் கேட்பாங்க. First, yesterday we have given a criminal complaint in the police station. We will wait and see. After that, we are discussing with our lawyers. Yesterday night only it happened, no? Yeah, I am discussing with my lawyers. Surely I will file a complaint. சார், இந்த விஷயத்துல உண்மை கண்டறியும் வரை விஜயோட பதவி பிரமாணத்தை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை ஏதாவது? அதெல்லாம் எங்க கோரிக்கை இல்லை சார். நீங்க உடனே வச்சா நீங்க பிளான் பண்ணி காமராஜ் ஒரு லெட்டர் கொடுக்க வச்சீங்க, காமராஜ் கையெழுத்து போட்டு ஓடி உடையாந்துட்டா. நீங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்னைய அக்யூஸ்ட் ஒன்னாக்கிடுவீங்க. நீங்களா விஜய்க்கு மேல அந்த டீம் இருக்கு, அந்த விஜய் டீம் அறிவாளி டீமுக்கு மேல நீங்க ரொம்ப வன்மமா இருக்கீங்க. நீங்களா என்ன சொல்லுவீங்க? நானும் காமராஜ் பிஜேபி சொல்லி நாங்க பிளான் பண்ணி காமராஜ் அவங்கள்ட்ட அனுப்பி அது லெட்டரை கையெழுத்து போட்டு உடையாந்துருங்க, போய் கவர்னர் மாலையில கேட்டா அங்க போயிடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி இந்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு நான் இந்த லெட்டர் தாங்க வாங்கினேன், அது லெட்டரே கிடையாது சொல்ல காமராஜ் வந்துட்டாருன்னா அது எங்க? அதுல நீங்க அப்படி சொன்னா கூட அதுல ஏன் மாட்டீங்கன்னா ஒரிஜினல் லெட்டர் எங்கப்பான்னு கேட்கலாம். கரெக்டா? ஒரிஜினல் லெட்டர் உங்கள்கிட்ட தானே இருக்கணும். இவர்கிட்ட கருத்து வாங்கி அங்க அனுப்புறீங்கன்னா அந்த லெட்டர் காப்பி நீங்க தானே வச்சிருப்பீங்க. அதான் சொன்னேன், மிரட்டிக்கலான்னு சொன்னேன். தம்பி உங்களுக்கு தான் ஒரு முன்னாள் அமைச்சரையே எதிர்த்து வெற்றி பெற்ற காமராஜ் நேற்று ஏன் பேனிக் ஆகி கவர்னர் மாளிகையிலேருந்து நீங்க லெட்டர் கொடுத்தது உங்களான்னு கேட்டதும் பயந்து போய் கூட வந்தவர்கள் சொன்னாங்க, ரொம்ப கொஞ்ச நேரம் ஏதாவது இவருக்கு அடிச்சிருக்காங்க. எனக்கு இல்ல சார், நான் தொலைக்காட்சியில பார்த்துதான் இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் காங்கிரஸ் கூட ரொம்ப நாள் இருந்ததுனால அந்த வாடை அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கட்சிக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க 108 சீட் தான் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்காங்க, 126 சீட்டு எங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு கொடுத்திருக்காங்க. 1.25 கோடி தான் உங்க தேவதூதர் வாங்கியிருக்காரு, 3 கோடி நாங்க எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து வாங்கியிருக்கோம். சரிதானே? நீங்க 108 சீட்டு, நாங்க 126 சீட்டு. யார் அதிகம்னு நீங்க அதை விட நாங்க எது தவறா சொன்னா நீங்க அதை திருத்துங்க. உங்களுக்கு ஃபார்ம் பண்றது 118 வேணும். அதுக்கு நீங்க எதை வேணாலும் செய்வோம், அதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுங்கிறீங்க. அதானே தம்பி சொல்றீங்க? இல்ல நாங்களே போய் ஆதரவு அளிக்கணுங்கிறீங்களா? ஐயா உள்ள ஐயா நாட் மீ, ஐ எம் சிங்கிள் எம்எல்ஏ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இப்ப நைட்டு தானே அந்த வீடியோ வந்திருக்கு, இன்னும் என்ன வருதுன்னு பாப்போம். இன்னும் எங்க அப்பா குதிரைக்குள்ள வரும்ல அடுத்தது. இப்பதான் சார் லாயர் நைட்டு வந்தா 3 மணிக்கு தான் படுத்தோம். எதிர்த்து இந்த உங்களை பார்க்க வந்துட்டேன். லாயர் அவருக்கு கோர்ட்டுக்கு போவாரு, வேலையா இருப்பாரு, ஈவினிங் வருவாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டீங்க. நான் இந்த அப்ப நீங்க இந்த தூய சக்தியை கூட நீங்க தூய சக்தி கூட ஆதரவு கேட்போம்ல. நாங்க ஸ்ட்ரைட்டா போய் இதே மாதிரி கார்ல உட்கார வச்சுலாம் கையெழுத்து பாக்குறது அதெல்லாம் இருக்காது. போர்ஜரி லெட்டர் எல்லாம் கொடுக்காம தூய சக்திகளை கூட அணுகி பரமாத்மாவே எங்களுக்கு நீங்கள் ஆட்சி அமைக்க முடியவில்லை, இந்த மானுடர்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சுத்தி இருக்கிற உபதேவதைகள்ட்ட எல்லாம் சொல்லி கேட்டு பார்ப்போம். தூய சக்தி கொடுத்தாலே போதுங்க, போதுங்க சார். 40 வருஷம் இருக்கு சார். உங்களுக்கு கேள்வி அடுத்த கேள்வி ஒண்ணுமே நடக்கலையே.
ஒண்ணுமே நடக்கல. அப்ப அந்த வீடியோ எல்லாம் இல்ல ஒண்ணுமே நடக்கல இல்லன்னு சொல்லிட்டோம். கவர்னர் சொல்லிட்டோம், பிரஸ்ல சொல்லிட்டோம். வேற என்ன வேணும்? 108 எம்எல்ஏ வச்சிருக்கிற விஜய் ஏன் முயற்சி பண்ணணும்? குறைவான எம்எல்ஏ கோரம் இல்லாத விஜய் ஏன் முயற்சி பண்ணணும்? விட்டுட்டு போக வேண்டியது அடுத்த ஆப்ஷனுக்கு. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? மெஜாரிட்டி இருந்தா மூவ் பண்ணு, இல்லைன்னா விட்டுட்டு போக வேண்டியது தானே. அவருக்கு 117 இல்ல 18 இல்ல. அப்புறம் ஏன் முயற்சி பண்றாங்க? அப்புறம் எல்லாரையும் பேசுறாங்க. அவங்க கூட்டணியில இருந்து ஜெயிச்சவங்களை மட்டும்தான் அவங்கள்ட்ட கேட்கணும். பாக்கி திமுக கூட்டணியில இருந்து ஜெயிச்சவங்கள்ட்ட தீய சக்தி திமுக சொல்லி சொல்றவங்கள்ட்ட அண்ணா திமுக கூட்டணியில இருந்து கேட்கறவங்க ஏன் கேட்கணும்? நாங்கெல்லாம் வந்து அவருக்கு எப்படியோ தான் ஆசைப்படுறாரு நினைக்கிறாரு. அதை எப்படி விட முடியும்? ஜனநாயகம் மெஜாரிட்டி கொடுத்தா ஜனநாயகப்படி வாங்க. நீங்க ஜனநாயகத்துல மெஜாரிட்டி கேட்டு வாங்கலாம் சார். போர்ஜரி பண்ணி லெட்டர் கொடுத்துட்டு இல்ல எம்எல்ஏ வீடியோ எடுத்து பொதுச் செயலாளர்கள் கேட்டிருக்கணும். இல்ல அப்படி அவர்கிட்ட பேசணும். இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் மத்த கட்சியுடைய தலைவர்களை போய் கேட்கறாங்க. கம்யூனிஸ்ட் நான் போய் பாக்குறேன், அந்த தலைவரை பேசுறேன், திருமாவளவன் பேசுறேன், அந்த தலைவரை பேசுறேன்னு. அப்படி இந்த ஆதரவு வேணும்னு நீ நினைச்சிருந்தா, உண்மையா நல்ல ஆட்சி தருவன்ற என்ன இருந்திருந்தா எங்களுடைய பொதுச் செயலாளரை கேட்டிருக்கணும். பொதுச் செயலாளர் மூலமா உங்களுக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்லி கேட்கறதா இல்லையா? இதை போய் தூக்கிக்கலாட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. இந்த மாதிரி கேட்கறாங்க, அமமுக பொதுச்செயலாளர் மன்னாடி எம்எல்ஏ கேட்கறாங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லையே தம்பி, கேளுங்க. மெஜாரிட்டி உங்களுக்கு இல்ல, ஏன் நீங்க விட்டுட்டு போக வேண்டியது? அடுத்த ஆப்ஷன் கவர்னர் என்ன பண்றாரு? மீண்டும் மறு தேர்தலா இல்ல அடுத்த மெஜாரிட்டி உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு? கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. விஜய் பாருங்க, விஜய் பார்த்து பேட்டி எடுக்க முடியுமா உங்களால? இது மாதிரி இங்க அத்தனை நிருபரை கேட்கறேன், ஒரே ஒரு பேட்டி எடுத்துவாங்க. நான் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிடுறேன், ஒரு பேட்டி எடுத்து வந்துருங்க. அத்தனை பேரும் ஒண்ணு இல்ல, நீங்க கேளுங்க. அந்த வீடியோ யார் எடுத்தது, ஒரிஜினல் லெட்டர் ரெண்டுக்கு ஒட்டி பை சொல்லுங்க, கொடுக்க சொல்லுங்க. நான் அதே மாதிரி இவர் தான் கொடுத்திருந்தாருன்னா 20 நாளா வேலை பார்த்து எலெக்ஷன் வேலை பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 லட்சம் மக்களை சந்திச்சிருக்கிறேன். எங்கேயாச்சும் ஏஜென்ட் எழுதியிருப்பேன், இவங்களுக்கு எங்க ஐஸ்வர்யா எழுதி கொடுத்திருப்பேன். அது ஸ்பேக்கு, அது ஏஐ ப்ரூவ் பண்ணுவாங்க சார். இது இப்பெல்லாம் எவ்வளவுதான் நம்மளே நடந்து வர்ற மாதிரி போடுறாங்க. நீங்க தான் ஏஐல என்னமோ கிரியேட் பண்றாங்க. இதுனா காமராஜ் மாதிரி ஒருத்தர் கார்ல அதுல உட்கார வச்சு கையெழுத்து போற மாதிரி எடுத்து வச்சிருக்க முடியாதா? ஆபீஸ்ல உட்கார்ந்தா கையெழுத்து போடுறோம். ஒண்ணுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அரசியல்வாதி அப்படிங்கிறாங்கல்ல, நேர்மையான அரசியல்வாதி. ஒரு லெட்டர் ஒரிஜினல் இல்லைன்னா கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு எழுதுறப்ப ஒண்ணு அவருக்கு கூட இருந்திருக்கணும், இல்லைன்னா அதோட கட்சி தலைமைக்கு தொடர்பு கொண்டு இது நீங்க இது மாதிரி ஒண்ணு உங்க கட்சியில கொடுத்துருக்காங்களான்னு கேட்கணும். இது விசாரிக்கணும். இப்ப எங்களை இவ்வளவு கேள்வி கேட்டீங்க, இதை விசாரிக்கணுமா இல்லையா? பதில் சொல்லுங்க. கவர்னர்கிட்ட போய் கொடுக்குறீங்களா? கவர்னர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கட்சியோட வேட்பாளர் அவர் யார் கேண்டிடேட் எம்எல்ஏ உங்களோட இருந்திருக்கணும் இல்லையா? அந்த கட்சியோட, ஏன்னா ஒரு பைலா என்ன சொல்லுதுன்னா 10th ஷெட்யூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்சியோட எம்எல்ஏவாக இருந்தாலும் அந்த கட்சியோட ஹெட் என்ன சொல்றாங்களோ அதை தான் அவர் பண்ணணும். அது சிங்கிள் எம்எல்ஏவா இருந்தாலும் அவங்க நினைச்சா மர்ஜும் ஆக முடியாது. அப்ப ஒரு கான்ஸ்டிடியூஷன் தெரிஞ்ச, ஒரு இப்ப டிஸ்குவாலிபிகேஷன் தெரிஞ்ச, எல்லாமே தெரிஞ்ச நேர்மையா இருக்கிறவங்க ஒன்னு எம்எல்ஏவோட கவர்னரை பாத்துக்கணும். இல்லையா ஒரு கடிதம் இது மாதிரி நம்மகிட்ட வாட்ஸ்அப்ல வந்திருக்கு, இதோட தலைமை யார் சொன்னாதான் இது வந்து அவங்க வந்து செயல்பட முடியும்னா அந்த தலைமையை போன் பண்ணி இது மாதிரி உங்க கடிதம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுக்கணும். Great people, sir. They are like Jesus Christ. தேவ தூதர்களுக்கெல்லாம் போய் நம்மள சாமானியர்கள் அவர்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டுட்டு இது எங்க எம்எல்ஏ விட்டுருப்பா, ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கோம் தான் கேட்க முடியும். ஆட்சிக்கு வரதுக்கு முடியும். இப்படி இருக்கீங்களே, ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நாடு தாங்காது தம்பின்னு தான் சொல்ல முடியும். திரும்பவும் சொல்றேன், அந்த ஒரிஜினல் லெட்டரை திரு விஜய் அவர்கள் வெளியிட வேண்டும். அந்த ஒரிஜினல் லெட்டரை அவர் வந்து கவர்னர்கிட்ட கொடுத்த லெட்டரோட ஒரிஜினல் காப்பியை அவர் வெளியிட வேண்டும். அப்படி அந்த வீடியோ உண்மை என்கிற பட்சத்தில் என்ன பேரம் பேசினார்கள் என்பது சொல்ல வேண்டும். இவர் என்ன விஜய் வந்து எங்களுக்குன்னா இவருக்கு அத்தை பையனா இல்ல மாமா பையனா? என்ன பேசிஸ்ல நீங்க வந்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க? எங்க எம்எல்ஏ ஏதோ ஒரு வாரத்துக்கு எடுத்து கையெழுத்து போட்டாருன்னா யார் போய் வாங்கினீங்க? ஏன் கார்ல உட்கார்ந்துட்டு வாங்குறீங்க? எதுக்கு இப்படி திருட்டுத்தனமா போட்டோ எடுக்கிறீங்க? இது எல்லாமே ஒரு தவறா தெரியல உங்களுக்கு? அதுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்களா? அது ஏதாவது ஒரு நல்ல மனுஷன் செய்யற செயலா இருக்காது.